ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 5ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலும், அவருடைய 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலும், குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் லாபங்கள் உண்டு, தொழிலில் வந்து புதிய புதிய சேர்க்கைகள், புதிய வளர்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் சரிதான், எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் சரிதான், உங்களுடைய திறமைக்கு வந்து அழைப்புகள் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் தனுசு ராசிக்காரங்க புதுசாக ஒரு வேலைக்கு போகலாம். புதுசாக ஒரு வேலை, அங்கேயோ ஒரு வேலை இருக்கோங்க, இதை விட அதிகப்படியான சம்பளத்துக்கு வந்து ஒரு வேலைக்கு போகலாம். தாராளமாக போகலாம், தாராளமாக முயற்சி பண்ணலாம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசிக்காரங்க வந்து ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால நம்ம தேடி போய் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு வகைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடுங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்குமே இருக்குது. அதனால் உணவுகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. சுட சுட இருக்கிற உணவுகள் சாப்பிடுங்க. சுட சுட இருக்கிற உணவு தான், அதே ஃபாஸ்ட் ஃபுட் உணவை வந்து நம்ம சாப்பிட்லாமே, அது சூடாக தானே இருக்குது. தயவு செய்து தனுசு ராசிக்காரங்க பாரம்பரியமான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், உங்களுடைய உடல்நிலை மேம்படும், வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதை விட்டு சைனீஸு இது மாதிரி ஸ்டைலிஷான உணவுகள் இதுமாதிரி எடுத்துக்கும் போது அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகப்படியாக வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த டயத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்ன, வயிறு சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஒரு கல்விக்காக ஒரு கடன், ஓகேங்களா, குழந்தைங்களுடைய படிப்புக்கு வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லையா, அதுக்கான ஒரு கடன் வாங்குவீங்க. ஒரு வாகனம் வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க. தொழில் சம்பந்தமாக ஒரு கடன் வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு தேடி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையுதே. 6ஆம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்காரு. யார் அப்படின்னா வந்து ராசி அதிபதி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிட்டார் இல்லையா, 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சூரிய பகவான். அதே 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் வந்து அங்கே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்கும், பெண்கள் கிட்ட வந்து தனுசு ராசிக்காரங்க வீண் விவாதங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெண்கள்கிட்ட வந்து விவாதம் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. அதன் மூலமாக பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அது முக்கியமாக பெண்கள் சொல்லிட்டாங்கன்னா, அம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கூப்பிட்டு போயிட்டே இருங்க. இது நல்லதுங்க. அங்கே வந்து நீயா நானான்னு போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்கே தான் வந்து நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாக வளரும். அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கான சூழ்நிலைகள் உங்களை தேடி வருது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணோம், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை தான் கிடைச்சிருக்கு, இதுக்கு போகிறதா, இது நமக்கு பிடிக்கலைங்க, தயவுசெய்து அது சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து இந்த டயத்தில் இந்த வேலைக்கு போய் சேர்ந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான சூழ்நிலைகள் அதே வேலையில் அமையும். அது போய் சேர்ந்துருங்க. வர்ற வாய்ப்பு வந்து தவற விடாதீங்க. ஒரு கப்பலில் போய் ஏறணும் அப்படின்னா ஒரு போட்டில் ஏறி போய் தாங்க கப்பலில் போய் ஏறணும். ஒரு பொருளை ஏற்றணுன்னா வந்து அதுமாரி தான் பண்ண முடியும், ஓகேங்களா. பெரிய கப்பல் தான், அது மாதிரி தான். சின்ன ஒரு போட்டு கிடைச்சிது, அதை வச்சு வந்து போயிட்டே இருங்க, பெரிய கப்பல் கிடைக்கும், டக்குன்னு அதில் அப்படியே ஏறிடலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய மனசுக்கு எல்லாமே நல்ல விதமாக அமையும்.
தனுசு ராசிக்காரங்க குரு பகவானுடைய ஆசி வாங்கினவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னா கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அது நிச்சயமாக நடக்கும். தனுசு ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9ஆம் பார்வை 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் அமைது. வருமானத்தில் எந்த விதமான குறைவும் இருக்காதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல சிறப்பான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தூரதேச பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். எல்லா விதமான விஷயத்திலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி தான், பெரிய ஒரு ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கும் சரி தான், சின்னதாக பிளாட்பாரத்தை வந்து சின்னதாக வந்து ஒரு கடை போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா துணிமணிகள் விற்கிறவங்களும் சரி தான், லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி தான், சின்ன வாய்ப்பு நினச்சி விட்டுறாதீங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி தான், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதான் போட்டு கப்பல், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் கப்பல் கிடைக்கும், சரிங்களா? அது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான், அவர் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால இளைய சகோதரர் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், அவர் தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். அந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடம் வாங்கினீங்கன்னா பெரிய லெவலில் இடம் வாங்குவீங்க. அதற்கான வசதி வாய்ப்புகள் தேடி வரும். கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டீங்கன்னா எல்லா விதமான விஷயத்தையும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிடுவீங்க. எல்லா விதமான விஷயத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன். வாழ்க